ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஹூப்ளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. இப்போ தான் ஹூப்ளிக்குள்ளே வந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாப்பூர் போனோம். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நைட்டு சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அப்படின்னு சமையல் செய்ய வேண்டியதான். அப்படியே ஒரு காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் அரிசி கழிஞ்சிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது சிக்கன் செய்ய நான் தான் செய்ய போகிறேன். நம்ம அண்ணன் சுரேஷன் நான் ஹெல்ப் பண்ண போகிறாரு. இதனால் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த பங்கு பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாயெல்லாம் அரைச்சிட்ருக்காரு. அடுத்து பச்சை மிளகாய், பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொட்டிக்கலாங்க லைட்டாக. பார்த்தீங்கன்னா சிக்கன் போட போகிறோம். சிக்கன் மசாலா போட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் சாப்பிட்றது தான். இன்னொரு கொதி வந்துச்சுன்னா இறக்கிட்டு சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சமையல்லாம் ஆச்சுங்க. சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட போகிறோம். நான் தான் சமையல் செஞ்சு எப்படி இருக்குன்னு தெரில. நீங்களும் சாப்பிட்லீங்கன்னா நீங்களும் வந்து சாப்பிடுங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாப்பூரில் இருக்குங்க. எல்லாப்பூருக்கு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹூப்ளி தாண்டி வந்தோன்னு அங்கேருந்து வர வரைக்கும் வெறும் ஹில்ஸு தான். வேறு லெவலு. அப்படியே குளிர் நடுங்குது. போய் ஃபோன் பண்ணுங்க, என்ன கண்டிஷன் ஏதாவது கழட்டிட்டே இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கோலா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். அங்கோலா அப்படிங்கிற ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். இப்போ எல்லாப்பூர் ஹில்ஸில் இறங்கி முடிச்சுங்க. டயர்லாம் ரொம்ப ஹீட்டு. கொஞ்ச நேரம் வண்டி சைடு போட்டிருக்கோம். ஹீட்டெலாம் ஹார்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டுங்க. கியர்லேயே தான் இறங்கணும். ரொம்ப ஹில்ஸு அதை பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கேன். தயிர் வாங்க போனோம். நேற்று சிக்கன் செஞ்சோம் பார்த்தீங்களா, அது சாப்பாடு மீதியாக இருந்துச்சு. அதை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ தயிர் வாங்கிட்டு போய் அப்படியே கரைச்சி குடிக்கலான்னு போயிட்டு இருக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக வண்டி தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம வண்டி இங்கேருந்து ஒரு 10 வண்டி தள்ளி அந்த பக்கம் நின்றுருக்குதுங்க. பக்கத்தில் சுற்றி காடு நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே வெயிலும் மடிக்காத சாயமாக கொஞ்சம் குளிரும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம். பழைய சாப்பாடு தயிர் வெயிலுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. லோடு இருக்கிற பக்கம் வண்டி இப்போ தான் வந்து நிறுத்திட்டு லோடு இறக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ரேன் வரணுமாம்மா. க்ரேன் வந்தால் தான் லோடு இறக்குவாங்க. பார்த்தீங்களா இங்கெல்லாம் லோடு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி வேறு வண்டியில் வந்து லோடுன்னு நினைக்கிறேன். வர வழியில் நிறையா பிரச்சனை அதெல்லாம் சந்திச்சு வரக்குள்ள போதுமே ஆகி போச்சுங்க. லோடு இறக்கி முடிச்சு பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு தீபாவளி. இன்னி எப்படி ஊருக்கு போகிறதும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லோடு ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த வருஷம் தீபாவளி இங்கேயே முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஓகேங்களா, ட்ரெயின் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வந்தால் லோடாக காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்குற இடங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.
பாய்.